வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிடிச்சவங்க கிட்ட லவ் சொல்றதுனா குழப்பமா இருக்கா? இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நோ சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா உங்க காதலுக்கு கிரீன் சிக்னல் தான். எல்லாருக்கும் மனசுல இருக்கிற காதலை சொல்லணும்னு நினைச்சாலே போதும், இதயம் மட்டும் இல்ல, இந்த உலகமே லேப்டாப்னு துடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்க லவ்வுட் ஒன் கிட்ட வாங்கக்கூடிய சம்மதம் உங்க காதலுக்கே கிடைச்ச சம்மதம் இல்லையா? இதனாலதான் நிறைய பேர் காதலை சொல்ல முடியாம இதய முரளி மாதிரி திணறாங்க. எக்கச்சக்க லவ்வ மனசுல சுமந்துக்கிட்டு அதை தன்னோட லவ்வுட் ஒன் கிட்ட சொல்ல துடிக்கிற உங்க எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வழிகளை ஃபாலோ பண்ணி உங்க காதலை சொல்லுங்க. டெஃபினட்டா உங்க பார்ட்னர் நோ சொல்லவே மாட்டாங்க. காதலிக்கிறதே அழகுன்னா காதலை சொல்றது அதை விட அழகு. ஆனா உங்க அன்பானவங்க கிட்ட காதலை சொல்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்க மலையே புரட்டி போடக்கூடிய டேலண்டடான பர்சனா கூட இருக்கலாம். ஆனா இந்த டேலண்ட் எல்லாம் கூட உங்க காதலிக்கு முன்னாடி தோத்து போயிடும். உங்க லவ்வுட் ஒன்னோட கண்களை பார்த்து காதலை சொல்ல முடியாம தவிப்பீங்க. காதல்ல சொதப்பாதவங்கன்னு இங்க யாருமே கிடையாது. மனசோட கதவை திறக்க அந்த காலத்துல புறாவை தூது விட்டதுல இருந்து இன்னைக்கு லவ்வர்ஸ் டே வரைக்கும் நம்மளோட காதலை வெளிப்படுத்தக்கூடிய முறை மாறிக்கிட்டே வருது. உங்க மனசுல பூட்டி வச்சிருக்க காதலை வெளிப்படுத்துறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. ஆழமான உண்மையான காதலா இருந்தாலும் அதை சொல்லாமலே போன காதல்கள் இங்கு ஏறாலும். அதனால உங்க காதலை எப்படி அழகா சொல்லலாம், உங்க மனசுல பூட்டி வச்ச உணர்வுகளை எப்படி புரி வைக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ல போற இந்த 7 வழிமுறைகளை நிச்சயம் ஃபாலோ பண்ணி உங்க காதல்ல சக்சஸ் ஆகுங்க. பாயிண்ட் நம்பர் 1, காதலில் நேரம் ரொம்பவும் முக்கியம். பொதுவா காதலிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா காதலை சொல்ல நேரம் காலம் கண்டிப்பா அவசியம். எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாம திடுதிப்புன்னு போய் உங்க காதலை சொல்லக்கூடாது. உங்க லவ்வுட் ஒன்னோட மனநிலை எப்படி இருக்கு, எந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு ஆராய்ஞ்சு பார்த்துதான் உங்க காதலை வெளிப்படுத்தணும். நாம சினிமா படங்கள்ல கூட நிறைய பாக்குறோம். சரியா சொல்லப்படாத காதல் நல்ல முடிவை தராது. அதனால உங்க காதலை உங்க அன்பானவங்க கிட்ட சரியான நேரத்துல சரியான விதத்துல வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட எமோஷன்ஸை எப்படி திறக்குறீங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்க சொல்றத அவங்க காது கொடுத்து கேட்கறாங்களான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க காதலை வெளிப்படுத்துங்க. உங்க காதலை சீக்கிரம் சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, சரியான நேரத்துல சொல்லணும், அவ்வளவுதான். தேவைப்பட்டா கொஞ்சம் டைம் கூட எடுத்து மெதுவா சொல்லுங்க. அவசரப்பட்டு சொதப்பி வச்சிடாதீங்க. பாயிண்ட் நம்பர் 2, வெளிப்படையாக இருங்க. உங்க லவ்வுட் ஒன் கிட்ட பேசும்போது வெளிப்படையா இருங்க. உங்களோட திறந்த தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் நம்பிக்கையை வெளிப்படுத்தும். அதனால அன்வான்ட் விஷயத்தை எதையும் பேசாதீங்க. தைரியமா உங்க அன்பை மட்டும் வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்க. உங்க லவ்வுட் ஒன் உங்க கூட இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத உங்களோட அன்பான வார்த்தைகளால அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதே சமயம் நீங்க வெளிப்படுத்தக்கூடிய அன்பு ஒரு நாடகத்தன்மை இல்லாம ஒரு ட்ரூவான லவ்வை அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய தன்மையில இயல்பா இருக்கணும். இதுக்கு நீங்க அவங்க மேல வச்சிருக்க உண்மையான அன்பை மட்டுமே வெளிப்படுத்தினாலே போதுமானது. முக்கியமா லவ்வை வெளிப்படுத்த உங்க காதல் சைகைகளை காட்டிடாதீங்க. இது சில நேரம் உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் கொடுக்கலாம். நீங்க நினைக்கிறத ஓப்பனா பேசிடுறதுதான் சிறப்பு. பாயிண்ட் நம்பர் 3, காதல் கடிதத்துக்கு எப்போதுமே மவுசு அதிகம். காதல் கடிதம் எப்பவுமே காதலை தாங்கும் இதயத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன கேட்டா சொல்றதை விட இந்த லெட்டர் காதலை வெளிப்படுத்த ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்வேன். ஏன்னா உங்களால சொல்ல முடியாத விஷயத்த கூட உங்களோட லவ் லெட்டர்ல எழுத்து மூலமா வெளிப்படுத்த முடியும். இது ஒரு எளிமையான வழி மட்டும் இல்ல, உங்க லவ்வுட் ஒன் உங்களை ஈஸியா அக்செப்ட் பண்ண ஒரு பெஸ்ட் வழியும் கூட. உங்க மனசுல எழுந்த காதலை உங்க உணர்வுகளை கவிதைகளா கூட எழுதி கொடுக்கலாம். முக்கியமா இந்த லெட்டரை நீங்க நேரா கொடுக்கறது பெஸ்ட். பாயிண்ட் நம்பர் 4, அன்பானவருக்கான நேரம். உங்க லவ்வுட் ஒன்னை வெளியே கூட்டிட்டு போங்க. இந்த நேரம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஒரு உதவியா இருக்கும். முடிஞ்சா 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணலாம். இந்த டைம்ல உங்க மனசுல உள்ளதை டக்குன்னு சொல்லிடுங்க. இது உங்க காதலை வெளிப்படுத்த ஒரு நல்ல நேரமா இருக்கும். நீங்க ரொம்ப பிஸியான ஆளா இருக்கலாம், உங்க நேரத்தை பார்த்து செலவிடுற பர்சனா கூட இருக்கலாம். ஆனா லவ்னு வந்துட்டா நேரம் பார்க்காம காத்துட்டு இருக்கணும். உங்களோட நேரத்தை அவங்களுக்காக எவ்வளவு செலவிடுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட லவ் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். பாயிண்ட் நம்பர் 5, பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயமும் வெற்றி பெற பொறுமைங்கிறது அவசியம். அதே மாதிரிதான் லவ்வுக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க காதல சொன்ன உடனே உங்களுக்கு பாசிட்டிவான ரிப்ளை எதுவும் வராம போகலாம். அதுக்கு அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட சூழல் கூட ரீசனா இருக்கலாம். சோ உங்க லவ் ஜெயிக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க. உங்க லவ்வுட் ஒன் சொன்ன பதில நினைச்சு கவலைப்படுறதோ மனவேதனை அடையிறதோ செய்யாதீங்க. அந்த சூழலை மெதுவா கடக்க முயற்சி பண்ணணும். நல்ல பதில் வரும்னு நம்பிக்கையோட இருங்க.
பாயிண்ட் நம்பர் 6, உண்மையாக பாராட்டுங்கள். உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்களை பாராட்டுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கருணையோ இல்லை புத்திசாலித்தனமோ ஹியூமர் சென்ஸோ இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நோட் பண்ணி பாராட்டுங்க. இப்படி சொல்லும்போது உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களா பேசுங்க. மற்றவங்கள மாதிரியோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச நபர் மாதிரியோ இமிடேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பாயிண்ட் நம்பர் 7, உடல் மொழியை திறம்பட பயன்படுத்துங்கள். பேசும்போது ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசும்போது நிதானமா கனிவா பேசுங்க. முக்கியமா அவங்க உங்க லைஃப்ல வந்தா எப்படிலாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கறத பாசிட்டிவான சொற்களை கொண்டு பேசுங்க. உங்க லைஃப்ல அவங்க எவ்வளவு முக்கியங்கிறத பேச்சில் வெளிப்படுத்துங்க. பேசும்போது கைகளை கட்டி கொண்டு பேசுறத தவிர்த்துடுங்க. உங்களையும் உங்க காதலையும் உங்க லவ்டு ஒன் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கண்டிப்பா உங்க காதலும் வெற்றி மாலை சூடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.